வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளவுஸை வந்து இதுதான் அளவு ப்ளவுஸு, ஓகேங்களா. இது வந்து இடுப்பு இறக்கமும் வைக்க சொல்லியிருக்காங்க, கை இறக்கமும் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டு வந்து நெக்கு வந்து மேலே இருக்கிறனால ஒரு 6 இன்ச்சு இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதை வச்சு நம்ம எப்படி இறக்கம் வச்சு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த நாள் என்ன ஆகுது தெரியுங்களா, இறக்கம் வைக்கும்போது ஃப்ரண்ட் பக்கம் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோங்கிறத இதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் போடும்போது இது வந்து 1 மீட்டர் லைனிங், சாரி நார்மல் ப்ளவுஸு. இப்போ எந்த லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, கரை பீஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும், ஓகேங்களா. பாருங்கள், கரை பீஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். அப்புறம் ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கணும். இப்போ இது வந்து ஃபோல்டிங், ஓகேவா. இது வந்து நம்மளை பார்த்துருக்கு. அடுத்தது வந்து எந்த ஒரு ப்ளவுஸுக்குமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், பீஸு தட்டுது மேலே இங்கேயுமே இருக்கா. இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும், ஓகேவா. இப்போ இதை நம்ம கரெக்டாக ஒரு லைன் போட்டு கரெக்டாக ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுக்கல அப்படின்னா நம்ம அதோடவே வச்சு தெரியாதனமாக வச்சு அடிச்சிடுவோம். அதனால் ஃபஸ்ட்லேயே இதை கரெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கீழே மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம், ஓகேங்களா. போட்டாச்சு. அடுத்தது வந்து இடுப்பு சுற்றளவும் நம்ம பார்த்துடலாம். இடுப்போட அளவு இந்த பாருங்கள், தையல் போட்டிருக்குல்ல இடுப்பு பக்கம், இந்த 2 பக்கம் இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 1 இன்ச்சு தள்ளி டாட்டுக்கு ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு, ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து இதுக்கு வந்து உயரம் வந்து 1 இன்ச்சு வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நார்மலாக இந்த ப்ளவுஸில் எவ்வளோ உயரம் இருக்குன்னு முதல்ல நம்ம அளவெடுத்துக்கலாம். உயரம் அளவெடுக்கும்போது நல்லா பார்த்துக்குங்க. நல்லா இப்படி வச்சு இந்த ஷோல்டர்கிட்ட வச்சு இப்படி இழுத்து பார்த்தோம்னா கரெக்டாக 12.5 வருது. அது கூட நம்ம 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். உயரம் வந்து அவங்களுக்கு வந்து 1 இன்ச்சு வைக்க சொல்லியிருக்காங்க, 12.5 இருக்குது. அப்போ 1 இன்ச்சு சேர்த்துனோம்னா 13.5, ஓகேங்களா. இப்போ இது வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு நம்ம விட்டாச்சு. அப்போ அதிலிருந்து நம்ம 13.5 வச்சுக்குவோம். பாருங்கள், இங்கே 13.5 வச்சாச்சு. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இங்கே ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதுக்கு நம்ம துணி விடணுமா இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ மொத்தம் எவ்வளோ வருது நம்மளுக்கு வந்து 14 வருது, ஓகே. இப்போ இது வந்து ரெடி அளவு 13.5, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 14. அந்த 14 நம்ம இப்படியே வைப்போம், வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு லைன் போட்டுடலாம். இது தையலுக்கு, இது ரெடி அளவு, ஓகே, போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம மார்போட அளவு, அதாவது ஜஸ்ட் அளவு நம்ம ஃப்ரண்ட் பக்கம் எடுக்கலாம், பேக் பக்கம் எடுக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் பக்கம் நீங்கள் எடுக்கும்போது அப்படிங்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம பேக்குக்கு மார்க் பண்ணணும். அது எப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி பின்னால் அளவெடுத்து நம்ம முன்னாடி வைக்கிறதுங்கிறது பார்ப்போம். இப்போ வந்து 9 இருக்குது, ஓகேங்களா. இது 9, இது கிராஸ் கட் ப்ளவுஸுங்கிறனால ரொம்ப இழுக்க வேண்டாம். இது வந்து 9 இருக்குது. அது கூட 1/2 இன்ச்சு சேர்த்தனோம்னா 9.5 வைக்கலாம் இங்கே பேக்குக்கு. அதாவது ஃப்ரண்ட்டில் அளவு எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து பேக்குக்கு அளவு வைங்க. இல்லை டைரெக்டாக நம்ம பேக்லேயே அளவு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த அளவை அப்படியே வச்சுக்கலாம், ஓகேவா. இப்போ பாருங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக வரும். ஃப்ரண்ட்டில் அளவு எடுக்கும்போது 1/2 இன்ச்சு சேர்த்து 9.5 வைக்கிறோம். பேக்கில் அளவு எடுக்கும்போது அந்த அளவை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக 19 இருக்குது. அப்போ எவ்வளோ வருது, பாதி 9.5 வருது. சொன்னது சரியாக இருக்கா உங்களுக்கு? டவுட் கிளியர் ஆகிருக்கும். இப்போ 9.5 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா இது வந்து தையலுக்கு, ஓகேவா. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது, தையல் கூட்ட அளவோடு சேர்த்து இது 9.5 ரெடி அளவு,
இது தையலுக்கு. அப்போ 11 வச்சுருக்கோம். அந்த 11 அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க. ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், இப்படி கிராஸாக நீங்கள் லைன் போடாதீங்க, இப்படி நேராகவே லைன் போட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் உடம்பு சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளுக்கு துணி பத்தாமல் போகும். அதுக்காக வேண்டி நான் எக்ஸ்ட்ரா துணி இருந்தாலும் தப்பு இல்லை, நம்ம கட் பண்ணி வீசிக்கலாம். இல்லை அப்படின்னா பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா நம்ம இதே சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்காக தான் நேராக கோடு போட்டுக்கோங்க அப்படிங்க. இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து உயரத்தை எடுத்தாச்சு, ஜஸ்டோட அளவு எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஷோல்டரோட அளவு. ஷோல்டரோட அளவு வந்து சிம்பிளாக நம்ம 11 வச்சுமில்ல, 11 இல்லை இந்த 9.5 இருக்குது. இதில் வந்து பாதி எவ்வளோ 4.75 வருதா? அப்போ அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 5.75 வைக்கலாம். பட் நம்ம 5.5 வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா மொத்த அளவு வந்து 11 இருக்குது, அதில் பாதி வந்து நம்ம 5.5 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படி ப்ளவுஸை போட்டு நம்ம ஷோல்டர் அளவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம், அது தப்பு இல்லை. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அவங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ளவுஸு செட் ஆகும். அதனால் இப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கட்டிங் போடுறதுக்கு. மொத்த அளவில் இருந்து 1.5 இன்ச்சு வச்சா மொத்த அளவு 11, அதில் பாதி 5. ஓகேங்களா? அப்புறம் இவங்க ஷோல்டர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இவங்க இந்த ஷோல்டரையும் கொஞ்சம் பெருசாக வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்யலாம், இந்த 5.5 பாதி எவ்வளோ 2.25, இந்த 2.25 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து முனைகளாக நம்ம வச்சுக்கலாம். இதுதான் ஆஃப் ஷோல்டரோட அளவு, ஷோல்டரோட மெயினான அளவு. இப்படி நீங்கள் பெருசாக வச்சுக்கலாம். சப்போஸ் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே எங்களுக்கு குட்டியாக ஷோல்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் அளவு ஷோல்டர் அளவு வந்து ஆஃப் ஷோல்டர் அளவு வந்து கொஞ்சம் பெருசாக கேட்டிருக்கறனால இந்த அளவுக்கு வச்சுருக்குறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம வந்து நெக்கோட உயரத்தை கணக்கு பண்ணிக்கலாம். பேக் நெக்கோட உயரம் இப்போ வந்து பேக் நெக் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இப்படி ஷோல்டர் பிடிச்சி இப்படி ஒரு மடி மடித்தேன் பாருங்கள். இந்த அளவு இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ இது வந்து ரெடி அளவு. இப்போ இது வந்து நம்ம அடித்து திருப்பிடுவோம். இங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து பாருங்கள் நெக்கு வரையும் போது இப்போ இது மடிச்சிருவோம். ஓகேவா? பேக்கில் அப்போ நம்மளுக்கு இங்கேருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்போ மார்க் பண்ணின இடத்துல இருந்து இதுக்கு இங்கே வச்சு இங்கே ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து நெக்கு வந்து அவங்களுக்கு வைடாக வேண்டாம். அதாவது வைடு அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்படி வெளியே தள்ளி இப்படி மார்க் வரும். இவங்களுக்கு வந்து உள்ளேயே நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? லைட்டாக இந்த நேரம் ஒரு கர்வ் கொடுத்துருங்க. ரவுண்டு வந்து நல்லா நீட்டாக வரும். அடுத்தது வந்து ஆம்கோல் அளவு. அதாவது ஆம்கோல் அளவு வந்து நம்ம எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஆம்கோல் இந்த ஷோல்டர்கிட்ட கரெக்டாக இந்த ஷோல்டர்கிட்ட இப்படி வச்சு இந்த அக்கல் பகுதிக்கிட்ட ரொம்ப துணி இழுக்க வேண்டாம். இப்படி வச்சாவே உங்களுக்கு போதும். 8.5 கட்டு தான். இல்லை நீங்கள் இப்படி அளவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இப்படி வச்சு இந்த ஸ்டிச்சிங் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு அந்த குழிக்கிட்டு இப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக 8.5 வருது. இந்த 8.5 வந்து எங்கே வரணும் அப்படின்னா இங்கே வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த ஷோல்டர்கிட்ட இங்கே வச்சு இந்த 8.5 இங்கே வருதான்னு பாருங்கள். கரெக்டாக இந்த லைன் கிட்ட வருது. இந்த நேரம் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கேருந்து வச்சு பார்த்தா 6.5 வருதா? அதே 6.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ அது இங்கே வச்சா 5.5 இப்படியே வச்சுக்குவோம். கரெக்டாக 5.5 இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம்.
இது வந்து ஜஸ்ட் ஒரு அளவு. இப்போ இங்கேருந்து ஒரு 1.25, ஓகேங்களா? இந்த 1.25 இதுக்கு சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கீங்க. இங்கேருந்து இப்படி புள்ளி வச்சு கரெக்டாக ஒரு வளைவு கொடுத்துருங்க 1.25க்கு. இப்போ நம்ம கரெக்டாக இருக்குன்னு பார்த்துருவோம். ஆம்கோலோட அளவு இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர்கிட்ட பிடிச்சி, இந்த அக்கல்கிட்ட பிடிச்சி, இங்கே தையல் கூட்ட அளவை விட்டுட்டு இப்படி வச்சு பார்ப்போம். கரெக்டாக வருதுங்களா? இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கால்குலேஷன் அது இதுன்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். டக்குன்னு இப்படி போட்டுக்கலாம். அதாவது மொத்த அளவிலிருந்து பாதி எடுத்து ஷோல்டர் வைங்க, அதில் பாதி எடுத்து அது கூட ஒரு அரைஞ்சு சேர்த்து ஆஃப் ஷோல்டர் வைங்க. அப்புறம் அடுத்தது வந்து நெக்கோட உயரத்தை கணக்கு பண்ணி அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அளவு இப்படி கணக்கு பண்ணிடுங்க. ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து பட்டியோட உயரத்தை இதுலேயே நம்ம கணக்கு பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் வந்து உயரம் வச்சுருக்குறோம், பேக் பார்ட்டில் 1 இன்ச் வச்சுருக்கோம். அப்போ நம்ம வந்து இந்த அளவை நம்ம பட்டிக்கு இந்த நேரத்தை பட்டி வருது, இந்த அளவை வந்து கொஞ்சம் இறக்கம் வைக்கணும் நம்ம. ஏன்னா இந்த பட்டி பேக் பீஸு பெருசாக வைக்கும்போது இது பத்தாமல் போயிடும். அப்போ இந்த நேர் கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் வச்சு இறக்கிடலாம். இந்த தையலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி இப்படி பாருங்கள், இங்கே வச்சு இங்கே நம்ம கோடு போடுவோம். இங்கே வச்சுருக்கோம், இங்கே ரெடி அளவு. அப்போ நம்மளுக்கு வந்து பட்டியோட உயரம் வந்து 3 வரும். கரெக்டாக 3 வருது. இது மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு மார்க் பண்ணும்போது இதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கு வந்து கட் பண்ண வேண்டாம். இது ஃப்ரண்ட் பீஸ் எல்லாம் கட் பண்ணின பிற்பாடு நம்ம நெக் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் ஒரு சிசர் கட் போட்டு விட்டுலாம், அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த பட்டியோட உயரத்தை கணக்கு பண்ணால் அங்கேயும் ஒரு அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இது வந்து மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இங்கே வந்து நெக்குக்கிட்டே ஆஃப் ஷோல்டர் இங்கேயும் ஒரு கணக்கு வச்சுருங்க. இப்போ பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேக் பார்ட்டு எந்த இடத்துல நம்ம கட் பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த நேர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ண வேண்டியது வரும். ஏதாவது ஓப்பன் பக்கம் அப்படியே திருப்பிக்கணும். இப்போ இது வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் இருந்துச்சு. இப்போ இந்த பீஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இதை அப்படியே திருப்பி நம்மளுக்கு லெஃப்ட் பக்கம் வந்துடும், அதாவது இடது கை பக்கம் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து ஓப்பன் பீஸ் வந்து நம்மளை பார்த்து வந்துருச்சு. அதாவது ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது இந்த ஓப்பன் பீஸ் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். இது கிராஸ் கட்டிங்க. இப்போ போட்டாச்சு, துணியை போட்டாச்சுங்களா? அடுத்தது வந்து இந்த பேக் பார்ட்டை நம்ம வச்சு அப்படியே வச்சு வரைஞ்சிட வேண்டியது தான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது தையல் குட்ட அளவு, அங்கே இந்த ஸ்கேலை இப்படியே வச்சு இந்த பார்ட்டை வந்து அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. சாரி, இது வந்து கிராஸ் கட்டிங். இப்போ வந்து இப்போ இப்படி வச்சது வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் கட் நேர் கட்டிங். ஓகேங்களா? இது வந்து நம்ம கிராஸ் கட்டிங் போடுறதுனால இது வந்து கிராஸாக வச்சுக்குவோம். எந்தளவுக்கு கிராஸ் வைக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு வந்து இந்த நெக்குக்கிட்ட வந்து கரெக்டாக அளவு வரணும். அதாவது பிசுறு வந்து வெளியே தெரியாத மாதிரி கட்டிங் போடும்போது கரெக்டாக இந்த ஆஃப் ஷோல்டர் வந்து கரெக்டாக லைன் வரணும். இப்போ இந்த நேரில் வந்து ஒரு 4 இன்ச்சு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? 4, 4.5. இப்போ வந்து இந்த லைனில் அப்படியே வச்சு திருப்பிக்கங்க. இதுக்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக லைன் போட்டுருங்க.
இப்போ இது ஷோல்டர் வரைஞ்சிக்கலாம். இதெல்லாம் சைட்லெல்லாம் வரைஞ்சிருங்க. இது பட்டி பீஸ் கிட்ட மார்க் பண்ணோம்ல, அதுக்கு ஒரு மார்க்கு எடுத்துகிட்டு இங்கே இருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ இங்கே இது வந்து நம்மளுக்கு பீஸு ஒட்டு போட வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? இந்த நேரம் ஒட்டு போட்டு தான் நம்ம தைக்கணும். இப்போது எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு. எதுக்கு அப்படின்னா இந்த 1 இன்ச்சு அப்படிங்கும்போது இங்கே டாட்டு மெயின் டாட் பிடிக்கும்போது துணி வந்து உள்ளே வந்துடும், அதுக்காக. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த பீஸ் தேவையில்லை. இதெல்லாம் டார்க்காக நல்லா போட்டு வச்சுக்கோங்க. இந்த நேரம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே மெயின் டாட் பிடிக்கும்போது இது உள்ளே சுருங்கி வந்துடும். ஓகே, இதை எடுத்துடலாம். இப்போ இங்கே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி சென்டரில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கைக்குழி வந்து இப்படி வெட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளுக்கு பேக்கோட அளவு. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கை குடஞ்சி எடுக்கும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு குடஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு நெக்கோட அளவு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கோட அளவு வந்து இது வந்து ரொம்ப வைடான நெக்கு கிடையாது, அதாவது அகலமான நெக்கு கிடையாது. இது வந்து குறுகலான நெக்கு. ஓகேவா? அதனால் நம்ம இப்படியே வச்சு பார்த்துக்கலாம். எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. 7 இருக்கா? அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம். 7.5, சாரி, ஆமாம், இது 7 இருக்குது. அது கூட நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் வைக்கணும். இப்படி வச்சு பார்த்திங்கன்னா 6 வருது. அதாவது 7ல் 1 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 6.5 வச்சுக்கலாம். ஓகே, இது நெக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஓப்பன் பட்டி. ஓப்பன் பட்டியோட உயரம் எவ்வளோன்னு பார்ப்போம். ஓப்பன் பட்டியோட உயரத்தை வந்து இங்கே பாருங்கள், இங்கே தையல் இருக்குது, இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற பக்கம். இங்கேருந்து நம்ம இந்த பட்டன் பட்டி, அதாவது கொக்கி இருக்கிற பக்கம், இப்போ 3.5 இருக்குது. அந்த 3.5 கூட 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். எதுக்கு அப்படி அப்படின்னா இங்கே தையலுக்கு போயிடும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும், சாரி, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும் சென்டர் டாட் பிடிக்கும்போது. அதனால் 1 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கலாம். அந்த 3.5 கூட 1 இன்ச்சு சேர்த்துனோம்னா 4.5. ஓகேவா? அடுத்தது வந்து மார்பு முன்பக்க உயரம். இதுதான் மெயினான அளவே. பாருங்கள், இந்த தையல் இருக்குல்ல, மேலே பிடிச்சடிச்சிருக்காங்களா, அங்கேருந்து வச்சாலும் சரி, இல்லை இந்த சைடு முன்பக்கத்தில் இருந்து நீங்கள் இப்படி வச்சு கணக்கு பண்ணாலும் சரி. நான் இங்கே உள்ளேருந்தே வச்சு எடுக்கிறேன். இங்கே தையல்லேருந்து இந்த டாட்டு பிடிச்சிருக்கிற அளவு வந்து 10.5 கணக்கு வச்சுக்கோங்க மனசில். 10.5. உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 13. ஓகேவா? நம்ம வந்து பேக்குக்கு வந்து 13.5 வச்சுருக்கோம். அந்த 13.5 அப்படியே இருக்கட்டும், ஒரு 1/2 இன்ச்சு. மொத்த அளவிலிருந்து தான் நம்ம எடுத்துருக்குறோம், தையல் கூட்ட அளவிலிருந்து. ஓகேவா? அந்த 13.5 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த அளவு வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? அதான் அடுத்தது வந்து டாட்டோட அகலத்தை பார்த்துருவோம். சென்டர் டாட்டு எவ்வளோ, இந்த கொக்கி பட்டியிலிருந்து இந்த டாட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கை உள்ள வச்சுட்டு எந்த அளவுக்கு நீளமாக இருக்குது அப்படிங்கிறத இதை கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ வருங்க, ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு 3.25 இருக்குது. ஓகேவா? அந்த 3.25 வந்து நம்ம இப்படி வைப்போம். இந்த அளவில் இருந்து சும்மா ரஃப் ஒரு கோடு போட்டு வைப்போம். இப்போ நம்ம இங்கேருந்து மேலேருந்து டாட்டோட உயரம் எவ்வளோ பார்த்தோம்? 10.5 பார்த்தோம். அந்த 10.5க்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட உயரம் எவ்வளோ வருது? 3. அடுத்தது டாட்டோட அகலம் எவ்வளோன்னு பார்ப்போம். 1 இன்ச்சு. இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு. ஓகேவா? இதுக்கெல்லாம் ஒரு மார்க் பண்ணிக்கலாம்.
அடுத்தது இப்படியே வச்சு நம்ம இப்படி கட் பண்ணக்கூடாது. இன்னும் மெயின் மேட்டராக இருக்குது. இங்கே சென்டர் டாட்டுக்கு சென்டரில் இதுக்கு சென்டரில் நம்ம வச்சுக்கலாம். இங்கே வந்து கிராஸ் கட்டிங்க அப்படிங்கும்போது எப்போவுமே லைட்டாக இங்கே கொஞ்சம் கிராஸ் எடுக்கணும். இங்கே கிராஸ் எடுக்கணும், இங்கே கிராஸ் கொஞ்சம் வெளியே வரணும். ஏன்னா டாட்டு பிடிக்கும்போது இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ வெளியே கொஞ்சம் லூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கப் ஷேப் வந்து நீட்டாக அழகாக வரும். இந்த நேரம் லைட்டாக கிராஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லைட்டாக கொடுத்தா போதும். 2 நூல் அளவுக்கு கொடுத்தா போதும். எதுக்கு அப்படின்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து என்ன தான் நீங்கள் நீட்டாக பார்த்து தைச்சாலும் லைட்டாக ஷோல்டர்கிட்ட லூஸ் கொடுக்கும். அதனால் இந்த நேரம் நம்ம தைக்கும் போது எடுத்தாலும் சரி, இல்லை கட்டிங்லேயே நீங்கள் ஃபஸ்ட்லேயே கட் பண்ணும்போது எடுத்துட்டாலும் சரி. ஓகேவா? அடுத்தது வந்து இந்த மெயின் டாட்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு 1.5 இன்ச்சு இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு. ஓகேவா? இதுக்கெல்லாம் நம்ம வந்து இப்படி அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து இந்த அளவுக்கு நம்ம ஜாயின் போட வேண்டியது இருக்குது. இது வைடு நெக் இல்லை, உள்ளேயே நம்ம பாக்ஸ்குள்ளேயே வரைஞ்சி வச்சுருக்கிறோம். இது லைட்டாக கிராஸ் எடுத்துக்கலாம். கிராஸ் கட்டிங் வந்து ரொம்ப குடஞ்சி வெட்ட வேண்டாம். ஏன்னா இழுத்துட்டு வரும்போது ஜஸ்ட் பக்கம் வந்து ரொம்ப இழுத்துட்டு இருக்கும். அதனால் ரொம்ப குடஞ்சி வெட்ட வேண்டாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும் ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கும். இப்போ பேக் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, இப்போ இதுக்கு சிசர் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக புறம் மேலே இங்கேயுமே இருக்குது. இது இந்த நூல்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் 4 போட்டுக்கலாம். இப்போ கைக்கு வந்து இடுப்புக்கு வந்து அளவு வந்து நம்ம 1 இன்ச்சு சேர்த்தணும். கைக்கு 1 இன்ச்சு சேர்த்து வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கை வந்து இங்கே பாருங்கள், ஷோல்டர்கிட்ட இருந்து 7 இருக்கா, நம்ம 8 வைக்கணும். அவங்களுக்கு கை வந்து 8 வேணுமா, அப்போ வந்து நம்ம 8 இன்ச்சு உயரம் வைக்கணும். அதுக்கு இங்கே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு விட்டுடலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து கை வந்து இவங்களது வண்ணமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒட்டு போட வேண்டியது வருதான்னு செக் பண்ணிக்குவோம். கரெக்டாக ஒட்டு போட வேண்டியது வருது. 1 இன்ச்சு அளவுக்கு ஒட்டு போடணும். இப்போ 8 உயரம் வந்து 8 ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 வச்சுக்கலாம். கையோட சுற்றளவு வந்து இங்கே வருது. அது கூட ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைப்போம். கரெக்டாக இங்கே வருது. ஓகேவா? இப்போ 8.5, அந்த 8.5 வந்து நம்ம இப்படியே வைப்போம். கைக்குழி வந்து இந்த நேரம் 3 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நார்மலாக வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து கையோட அடிக்கை பக்கம் வந்து 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு 3.5 கூட வைப்பாங்க. அதாவது ப்ளவுஸோட கை வந்து லென்த்தியாக வைக்கும்போது கண்டிப்பாக 3.5 3.25 வைக்கணும். 3.25 வச்சிங்கன்னா அடித்து திருப்பி வரும்போது உங்களுக்கு 3.5 வந்துடும். ஓகேவா? அடுத்தது வந்து இதுக்கு வந்து 3 வைக்கலாம் அடிக்கை பக்கம். இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஆம்கோல் சுற்றளவு வந்து எவ்வளோ 8.5 இருந்துச்சா, அந்த 8.5 வந்து நம்ம இப்படி இங்கே வைப்போம். இங்கே மார்க் பண்ணிக்கலாம்.
இங்கே இதுக்கு ஒரு லைன் போட்டுக்குவோம். இதுக்கு சென்டரில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஒட்டு போட வேண்டியது வரும் பீஸு. இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது எக்ஸ்ட்ரா இந்த அளவுக்கு வரும். நம்ம சைடில் கொஞ்சம் ஒட்டு போட வேண்டியது இருக்குது. இது மெயினான அளவுக்கு நம்ம நாச்சு போட்டு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இந்த நேர் மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு இங்கே ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இப்போ இதை கைக்குழி வெட்டி எடுத்துக்கலாம். இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச்சு நம்ம வச்சு வளைச்சோம். அதே 1/2 இன்ச்சு அளவுக்கு இங்கே இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டு இங்கே அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்தது பட்டியோட அளவை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது துணி கம்மியாக இருக்கிறனால நம்ம எக்ஸ்ட்ரா வேறு ஏதோ கொஞ்சம் திக்கான மெட்டீரியல் கொடுத்து நம்ம பட்டி வந்து டபுள் பீஸாக நம்ம போடணும். ஓகேங்களா? இப்போ பட்டியோட அளவு வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் மட்டும் மெயினாக அளந்து பார்த்து வச்சுக்கோங்க. 3 இருக்குது. 3 கூட 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்குவோம். பேக் பீஸோட அளவு எவ்வளோ வச்சோம்? 11 வச்சுமா? அந்த 11 அப்படியே வச்சுருங்க. இங்கே எச்சா இருந்தாலும் கூட தப்பு இல்லை, கம்மியாகாமல் பார்த்துக்கணும். என்னென்னா பட்டி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பட்டி பீஸ் வந்து கம்மியாகக்கூடாது. அப்போ உங்களுக்கு அளவுகளெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதனால் அப் அண்ட் டவுனாக வரக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 11 வச்சுக்கோங்க. பேக்கோட அளவு 11 வச்சுமா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கொக்கி பக்கம் வந்து 3 இருந்துச்சு, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4 வச்சுருக்கோம். சைடு பட்டிக்கு நம்ம இங்கே மார்க் பண்ணணும்ல, பாருங்கள், இங்கே மார்க் பண்ணணும்ல 3 அப்படின்னு. அந்த 3 கூட 1 இன்ச்சு சேர்த்து இங்கே ஒரு 4 வச்சுக்கோங்க. இதுக்கு சென்டரில் வந்து ஒரு 3.5, ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக, ஏன்னா வளைச்சி கொண்டு வர்றதுக்கு 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்கணும். இது நம்ம தைச்சு வரும்போது மறுபடியும் அளவு பார்த்து நம்ம பட்டி ஜாயின் பண்ண வேண்டியது வரும். இப்போ கொத்து மதிப்பாக நம்ம இப்போ அளவு போட்டு கட் பண்ணியிருக்கிறோம். ஜாயின் போடும்போது ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு ஜாயின் போடும்போது பட்டியோட அளவை நம்ம கணக்கு பண்ணி தான் ஸ்டிச் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்கு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது பேக் பார்ட்டு, இது ஸ்லீவு, இது பட்டி, இது ஃப்ரண்ட் பீஸ். இது எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியல் துணியெல்லாம் நீங்கள் வந்து ஒட்டு போடுறதுக்கு பட்டன் பட்டிக்கு, கிராஸ் பட்டிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதே மடித்து சுருட்டி இப்படி வச்சுருங்க. கையோடு தைச்சி முடிச்சுருங்க, இல்லைன்னா சுருக்கம் விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.